ஆன்மீக டூர் இல்லையா? நம்ம ஆன்மீக டூர் சொல்றோம். கடவுள் பக்தியோடய போறோம். போனா ஆன்மீக பிரயாணம். நம்ம இன்னைக்கு போறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பக்தி பிரயாணம் வச்சுக்கலாம். ஆனா ஆக்சுவலா இதோடைய பேஸ் என்ன? ஒரு பயம் இருக்கா இல்லையா? நவகிரகங்கள் என்றாலே ஒரு பயம். ராகு வந்துட்டார், சனி வந்துட்டார், சனி அஷ்டம சனி வந்து விட்டது, 7.5 சனி வந்து விட்டது, ஒரு பயம். அப்போ இந்த இடத்துக்கு போன நமக்கு ஏதாவது ரெக்டிபிகேஷன் கிடைக்குமா அப்படிங்கும் போது ஒரு பயத்துடன் கூடிய பக்தி. நவகிரகங்களை பற்றி ஒரு பயம் பேஸ்ல நான் பக்தியா போறோம். ஆக்சுவலா பக்தி அப்படிங்கறத வந்து தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ல இருந்தோம், பக்திங்கிறது அண்டர்ஸ்டாண்ட்ல இருந்தோம். பட் இப்ப என்ன விஷயமா, இந்த கோயிலுக்கு போனா திருமணம் நடக்கும், இந்த கோயிலுக்கு போனா வேலை கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்கும். நம்மளுடைய மூட நம்பிக்கை கடவுளை வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வச்சிட்டோம். நீ செஞ்சா நான் செய்யறேன், நீ செய்யல நான் செய்ய மாட்டேன். இதுதான் பக்தியா இருக்கு இப்போ இல்லையா? இது வந்து ஆன்மீகத்துக்கு புறம்பா பேசல, நம்மளுடைய மூட நம்பிக்கைய ரிஃப்ளெக்ட் பண்றோம். மூட நம்பிக்கைனா என்ன அப்படிங்கறத ரிஃப்ளெக்ட் பண்றோம். ஓகேயா? அப்போ நமக்கு அந்த பக்தி வர வேண்டும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் வந்து நெறி பெறலாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக முன்னோர்கள், அதாவது சான்றோர்கள், நமக்கு முன்னாடி தாத்தா முன்னாத்தா சொல்ற பாத்தீங்களா, அவர்கள் ஒரு நியமம் வைத்தார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் சமூகம் உருப்படும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு முறை ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் அப்படி வைத்தால் கூட அங்க என்ன இருக்கு அப்படின்னா, இத்தனை ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய அலை கதிர்கள். அங்க சயின்ஸ் வந்துட்டான். சயின்ஸ்ங்கிறது இப்பதான் அதுக்கு பேரு, விஞ்ஞானம்னு இப்ப பேரு. அதுக்கு முன்னாடி மெஞ்ஞானம்னு பேரு. மெஞ்ஞானத்தை ஆராய்ஞ்சா விஞ்ஞானம். நம்ம எதா இருந்தாலும் புரிபுறு தான் நம்ப மாட்டோம் இல்லையா? அப்போ விஞ்ஞானம் முன்னாடி முந்திக்குது, மெஞ்ஞானம் பின்னாடி இருக்கு. அந்த காலத்துல மெஞ்ஞானம் முன்னாடி இருந்தது, விஞ்ஞானம் பின்னாடி இருந்தது. இவ்வளவுதான் டிஃபரெண்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம், விஞ்ஞானத்தை உள்ள புடிச்சுக்கிட்டோம். அவன் தப்பு, இவன் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்பு, என் மேலேயே பழிய போட்டு போறோம். நம்ம தப்பு நம்ம ஒத்துக்க மாட்டோம். நமக்கு முள்ளு குத்திச்சு என்ன சொல்லுவான், முள்ளு குத்திச்சிருவோம். நம்ம தான் முள்ளு மேல கால வச்சிருக்கோம். அப்ப அடுத்த மேல பழி போட்டே பெஞ்சில இடிச்சுக்குவோம். பெஞ்சு மேல தப்பு, பெஞ்சு இடிச்சிருச்சு, பெஞ்சு வந்து முடியாது இடிச்சிச்சு உங்கள. அப்ப அடுத்த மேல தப்பு போட்டே பழகி போச்சு. அப்படிங்கும் போது இந்த பக்தியும் அப்படி ஆயிடுச்சு. செய்யலன்னா கடவுள் மேல தப்பு, எனக்கு வேலை கிடைக்கலன்னா கடவுள் மேல தப்பு, திருமணம் நடக்கலன்னா எனக்கு கடவுள் மேல தப்பு. கடவுள் ஐயோ சனி வந்துட்டோம் அதனால எனக்கு கல்யாணம் நடக்கல. உடைய வாழ்க்கை முறை என்ன, முன் ஜென்மம் என்ன, அதற்கான எழுதப்பட்ட விதி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்குதான் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்றார், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணக்கலங்க. புல்லா பிறக்கிறோம், புழுவா பிறக்கிறோம், அப்புறம் ஓரறிவு ஈரறிவு மூவறிவுனால 5வது அறிவு 6வது அறிவு தான் மனுஷன். அப்ப இவ்வளவும் பிறவி அனுபவிச்சு கடைசியில கொடுத்த ஒரு பெரும் பிறவி இது. இப்பயா தப்பு பண்ணாதரா? அதான் பகவத்கீதையில சொல்லுவான், புனரபி ஜனனம் புனரபி மரணமா. என்னது, திருப்பி திருப்பி நீ பிறந்துனேதான் இருக்கணும், தப்பு பண்ண பிறக்கணும். அதுக்கு 7 பிறவி 7 ஜென்மாங்கிறான். 7 ஜென்மத்துல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறான். 7 ஜென்மத்துல நான் செய்யல, மறுபடியும் புல்லு கூடும். அப்போ இது உண்மையா பொய்யா? யுகங்கள் இருந்தது, நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், அழிந்தோம், 7 பிறவி இருந்தது. எப்படி கண்டுபிடிப்பது? எல்லாரும் கண்ணு மூடி ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், நடந்ததான் தெரியுமா? ஆனா ப்ரூஃப் பண்ணி நான் நம்புறீங்களா? என்னது, ராமர் பாலம் இருந்தது, துவாரகா மாளிகை கடலுக்குள் இருந்தது, புகை இருந்திருக்கு, சயின்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தான், இருக்கு. அப்ப எவனோ வாழ்ந்திருக்கான், ஆராய்ச்சி பண்ணோம், இருக்குது. கிருஷ்ணர் இருந்தாரு, அந்த கிருஷ்ணர் எப்படி பிறந்தாரு? அப்படி யுகம் இருந்திருக்கிறது, அந்த யுகத்தில் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப யுகங்கள் எத்தனை யாருக்கா தெரியுமா? சூரியனா யாருப்பா, ஏன் போகணும், எதுக்கு சூரியனை கும்பிடணும், தேவையா? சந்திரனை யாரு, ஏன் இங்க வரணும்? அப்படிங்கிற விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பேசிட்டே போனா தெரியும். யுகங்கள் எத்தனை? 4. இப்ப நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்? கலியுகத்துல. அப்ப 3 யுகம் போயிடுச்சு. என்னென்ன யுகம்? கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம். நம்ம கலியுகத்துல இருக்கோம். அப்ப 3 யுகம் நடந்தது. அப்ப 3 யுகத்துல முதல் யுகம் பேர் கிருத யுகம், சத்திய யுகம்னு பேரு. இந்த 4ம் வரும், 4ம் அடுத்தடுத்து வரும், அழியும். மகா பிரளயம் எப்போ வரும்? கலியுகம் முடிஞ்ச உடனே மகா பிரளயம். அதெல்லாம் பிரளயம், இது மகா பிரளயம். வாஷ் அவுட் ஆகி திருப்பி ஆரம்பிக்கும். நம்ம இருக்கிறது வாஷ் அவுட் ஆகிற இடத்துல இருக்கும். திருப்பி எகை நம்மளுடைய ஆன்மா சுண்ணினே இருக்கும். இப்ப எனக்கு இந்த யுகத்துல 3 பிறவிதான் முடிஞ்சிருக்கு, அடுத்த நாள் அடுத்த யுகத்துல 7 ஜென்மா நமக்கு. அப்ப கிருத யுகம்னு சொல்ற இடத்துல யார் இருந்திருப்பா? ஃபர்ஸ்ட் உலகம் தோன்றும் போது சிவபெருமான்,
இந்த 4 யுகம் முடியுது இல்லையா, இந்த கலியுகத்தை அழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அப்படி ஒவ்வொரு தடவை போகுமா. சதுர்யுகம் அழிந்து அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க, கல்பம் அப்படிலாம். அதெல்லாம் நம்ம போனோம்னா நீளமா போயிடும். 4 யுகம் போயிடுச்சு, சிம்பிளா நம்ம புரியுற மாதிரி. 4 யுகம் போயிடுச்சு, திருப்பி 4 ஆரம்பிக்கும். அதுவும் போச்சு, திருப்பி 4 ஆரம்பிக்கும். 4,32,000 வருஷம். அப்போ இப்படியே போயிட்டே இருக்குது. 4,32,000 எத்தனை தடவை பரப்போம்? நமக்கு இருக்கிறது 60 வருஷம் தான். அப்ப கிருத யுகத்துல எப்படி இருந்தாங்கன்னா 3000 வருடம் கூட இருந்திருக்காங்க. எப்படி இருக்க முடியும்? திருமூலர் 3000 வருடம் இருந்திருக்கிற. திருமூலர் வாழ்ந்த காலம் கிருத யுகத்துல. திருமந்திரம் எழுத தெரிஞ்சிருக்கோம். 3000 எத்தனை பாடல்கள்? 3024 பாடல்கள். 3000 நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வருஷத்துக்கு ஒரு பாடல் தான் எழுதினாரு, 4 வரி. அப்ப ஒரு வருஷத்துக்கு 4 வரி தான் அவருக்கு ஞானத்தை தோணுது. அப்ப 3000 பாடல்கள் எத்தனை வருஷம் இருந்திருக்கணும்னு யூகிக்கிறாங்க. 3000 வருடங்கள் இருந்திருக்காங்க. அப்போ கிருதயுகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? இப்ப நம்ம 50 வயசுக்கு போயிருமே. ஏன் காரணம்? 50 வயசு தான் நமக்கு முடியுது, அதுக்கு மேல முடியல. அப்போ 3000 இருந்தது, 2வது யுகத்தில் 600 இருந்தது, இப்படி குறைஞ்சிட்டே வருது. கலியுகத்துல 100 தான். 100 நமக்கு சொன்னது 100 இந்த ரொட்டேஷன். 100 இல்ல, நமக்கு 60-70 ரூபாய் எஸ்கேப் ஆயிடும். மிஞ்சி மிஞ்சி போனா 100 வந்துட்டா பெரிய லெவல்ல கொண்டாடுறோம். 3000 வருடங்கள் வாழ்ந்தவனுக்கு எவ்வளவு விஞ்ஞானங்கள் தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை மத்தவங்களுக்கு தெரியும் எழுதி வச்சிருக்காரு, திருமந்திரத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. வயிற்றுக்குள்ள எப்படி குழந்தை உருவாதுங்க, பெருங்குடல் எப்படிங்க இருக்கும், சிறுகுடல் எப்படிங்க இருக்கும், எப்படிங்க நீங்க மூச்சு உடனும் எழுதி இருக்கிறாரு 3000 வருடங்களுக்கு முன்பு. 21,600 தடவை நீ மூச்சு விட்டா நல்லா வாழலாம். அது பேரு யோகம். யோகா கத்துக்கிறோமா? 21,600 தடவை நீ மூச்சு விடணும்ப்பா. மூச்சு விடுற எப்படி? ஒரு மூச்சு நீதான் ஒரு மூச்சு. நம்ம எப்படி மூச்சு விடுறோம்? அடுத்த ஒரு திட்டம் வச்சுக்காங்க, ஏதோ 10 மூச்சு விட்டு 21,600 தடவை விட சொன்னா நான் 3 லட்சம் மூச்சு விட்டுட்டேன். அப்ப எனக்கு வாழ்நாள் எப்படி இருக்கும்? எனக்கு உயிர்சக்தி போயிடுதா இல்லையா? அப்பதான் தியானம் தவத்தை கொண்டு வந்தான். அமைதியா இருப்பா, மூச்சு நீளமா வரும். சரி, அப்படி இருக்க முடியாப்பா, ஓம் சொல்லுப்பா. ஒரு ஓமுக்கு ஒரு மூச்சு நீளமா. நம்ம வைணவத்துக்கு போயிடும். நமோ நாராயண ஒரு மூச்சு, ஓம் நம சிவாய ஒரு மூச்சு. அப்ப ஓம் நம சிவ சொன்னாச்சும் ஒரு மூச்சை கரெக்ட் பண்ணிடுவா. 27,000 அதையும் நம்ம செய்யல. திட்டத்துக்கும் அடுத்தவன அவன் கார் வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான் 4 மூச்சு போயிட்டு வீடு வாங்கிட்டான் மூச்சு வச்சு. அப்போ நம்மளுடைய சேர்க்கைக்கு யார் காரணம்? நம்மளா கடவுளா? நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் பொறாமை, ஆத்திரம், அகம்பாவம், ஆணவம், 6 குணமா தீய குணம் சொல்றாரு. 6 தீய குணங்கள் இருக்கிறது. அந்த 6 தீய குணங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்நாள் குறைகிறது. அப்ப கலியுகம் வர வர சாமியை பயந்து ஓடிச்சான். திருமறைக்காடுன்னு ஒரு ஊர் வேதாரண்யத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமறைனா என்ன? ரிக்வேதம், யஜுர்வேதம் சொல்ற முடியாது. 4 வேதங்களும் அமர்ந்து தவம் செய்து இறைவனை பூஜித்த இடம். போய் நீங்க போனீங்கன்னா திருமறைக்காடுன்னு பேரு. அங்க போய் அந்த வேதங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கான் 3 யுகமா. பார்த்தாங்க, ஐயோ கலியுகம் வரப்போகுதுடா, இந்த பிரளயம் கலியுகம் வரப்போகுது, கலியுகம் நம்மளே வாழ முடியாது, வேதங்களே அசிங்கப்பட போகிறது அப்படின்னு ஓடி போயிடுச்சான். கதவெல்லாம் மூடிட்டு போயிடுச்சான். 4 கதையும் மூடிட்டு போயிட்டாராம். அப்புறம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் வந்து ஒரு கதவுக்கு எழுத்தாப்புல நின்னு, ஐயா உள்ள இருக்கிறது நீ பெரியாளு அப்படி திருப்பதிகம் பாடி தரந்தாங்க. 4 பக்கமும் 4 கதவுக்கு 4 நால்வர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த கதவு திறக்கிறது, ஒரு கதவையும் திறப்பதற்கு திருப்பதிகம் பாடி திறந்திருக்காங்க. அப்ப கலியுகத்தில் கடவுளே பயந்து ஓடிவிட்டார். அப்போ எவ்வளவு மோசமான நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு புண்ணியங்களை சேர்ப்பதற்கு 2 வழி. என்னது? கஷேத்திர போறோம் இல்லையா? அப்போ கோயிலா போறோமா, அது ஒன்று. தான தர்மங்கள் ஒன்று. இந்த 2 தவிர வேற வழியே இல்ல, வழி கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. சரி, நம்ம தப்பிச்சுக்கலாமா? முடியாது. ஆல்ரெடி ஃபைல் பிக்ஸ் பண்ணி போயிட்டு ஐயாட்ட அதுபடி நடந்தே தீரும். குறைச்சிக்கலாம், தாங்கும் வல்லமையை பெறலாம், தலைக்கு வருவதை தலைப்பாகையோடு போக வைக்கலாம். அதுக்கு கஷேத்திரம் போறோம். ஒரு காலத்துல இந்த நவகிரகத்துக்கு கூட்டமே கிடையாது. ஏன்னா 30,000 ரூபாய் கையில இருந்தா தான் நீங்க கோயிலுக்கே போக முடியும். இப்ப நீங்க 750 ரூபாய் 1500 இருந்தா ஈஸியா போறீங்க. 9 கோயில ஒரே நாள்ல பாக்குறீங்க. அப்படின்னா எவ்வளவு சுலபமாக்கப்பட்டது. அதனாலதான் அங்க வைப்ரேஷன் வந்துடும். அந்த இடத்துல நம்மளுடைய வைப்ரேஷனை கலப்பணும். நம்ம வந்து எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு போனாதான் அது பயணம். புரியாம போனா, ஆஹா போனோம், சந்திரனை பார்த்தோம், செவ்வாயை பார்த்தோம், என்னன்னு புரியல, அங்க ஒரு செவ்வாய் இருந்தாரு, நான் பட்டை போட்டிருக்கேன், நீங்க நாமம் போட்டிருக்கீங்க, நான் ஒரு சொல்லுவேன், நீங்க ஒரு சொல்லுவீங்க, அங்க ஒரு கான்ட்ராவர்சி இல்லைங்களா?
ஆகையினால் நம்ம போறோம், என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் நின்னுட்டு ஓம் நமச்சிவாய மட்டும் சொல்றோம். வேற எந்த நினைப்பு இருக்க கூடாது.